மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இன்னைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 13 நடந்த ஒரு சம்பவம். அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான சம்பவம் தான். அந்த சம்பவம் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரம் காலேஜில் 32வது கான்விகேஷன் பட்டமளிப்பு விழா PhD ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் யாருக்கும் பட்டம் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு பெண்மணி ஜீன் ஜோசப்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆளுநர் இடத்துல வாங்காம துணைவேந்தர் இடத்துல அந்த பட்டத்தை டைரக்டா போய் வாங்கினாங்கன்னு சொல்லி பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆகஸ்ட்ல நடந்துச்சு. அந்த கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் விஷயமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஜீன் ஜோசப் அவங்க மேல மதுரையை சேர்ந்த ஒரு அட்வொகேட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு பொதுநல வழக்கு. எதற்காகனா, அந்த பெண்ணுடைய PhD பட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி. ஏன்னா ஆளுநர் இடத்துல வாங்காம டைரக்டா துணைவேந்தர் இடத்துல வாங்கினால அவங்களுடைய PhD பட்டத்தை ரத்து செய்யணும். அதே நேரத்துல துணைவேந்தர் மேலையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா, இந்த கேஸ் ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமான்னு சொல்லி அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம்.